நான் இன்னமும் சொல்கிறேன், மனசாட்சி இருக்கிறவன் இந்த 41 கொலை செஞ்சது விஜயா இல்லையா? நீ போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இராணுவமே வந்தாலும் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது சார். அப்படி ஒரு மூர்க்கத்தனமாக ஒருத்தன் தலைவர் அவன் இவங்கள மிஸ்லீட் பண்ணுறான், ஒரு தப்பான வழிக்கு கொண்டு வரான். பாருங்களேன், ஒருத்தனாவது மதித்து பேசுகிறான பாருங்கள் சார். நீங்கள் பாருங்கள், உங்கள் இதில் போடுங்க. ஒரு என்டிடிவியா ஒருத்தர் தலையில் துண்ட போகிறாரு, கொல்லணும் சார். அவங்கள வெட்டியிருக்கணும். போலீஸ் ரொம்ப மிதமாக இருக்குது சார். ஏன்னா தாவேக்கா எனக்கு சீமான் சொன்னது ரொம்ப பிடிச்சது ஒன்று, டிவிக்கிறவங்க பாரு, டிவிக்கிறவங்க பாரு, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள எவனாவது ஒரு பூரா விடலை பசங்க 8ஆம் வகுப்பு தாங்க மாட்டான். 40 வயசு இருக்கிறவனும் 8 வகுப்பு மேலே படிச்சிருக்க மாட்டான். படித்த கொழுப்படுத்த நாய்கள் கொஞ்சம் பேர் தெரியுது. வீட்டில் அப்பா அம்மாத்தாளுக்கு அடங்காமல் நீங்கள் யாரையும் மதிக்கிறது இல்லை. நீ மதித்தாலும் நீ உங்கள் அப்பா அம்மா மதிக்கணும். உங்கள் வீட்டில் யாரையும் மதித்தாதானே அவன் மதிப்பான். அப்போ இப்படி ஆளுகளுக்கு நீ என்ன சொல்ல போகிற? நானே அறிவுரை சொன்னாலும் நானே சொல்லுவேன், நான் யாருக்கும் அறிவுரை சொன்னதில்லை. நீங்கள் சஜஷன் சொல்லலாம், ஒரே சஜஷனு அந்த போலீஸ்காரருக்கும் சொல்கிறேன். சார், நீங்கள் சொன்ன போலீஸ்காரங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லோரும் அந்த டிவியை பாருங்கள் சார். நீங்கள் வேறு எதுவும் இல்லை, 24x7 போட்ட நான் முந்தா நாள் அந்த ஆர்டிஎக்ஸ் பார்த்தேன். புட்டு வச்சுருப்பாங்க, புட்டு வச்சுருப்பாங்க. அதை அவங்க அண்ணனுக்கு பேசினேன் நான், உங்கள் சேர்மனுக்கு. மிரட்டல் சார். உண்மையிலேயே அண்ணன் எனக்கு ரொம்ப, அதாவது தப்பு எங்கடா நடந்ததை புட்டு வச்சது இருக்குல்ல, லைட்டாக ஆஃப் பண்ணி போட்டதை அவங்களும் நான் சொல்லியிருப்பேன், நானும் சொல்லியிருக்கேன். நம்ம கருப்பழனி பண்ண வேற சொல்லியிருப்பார். அது அந்த வக்ரம் நீங்கள் அது ஒன்று போதும் சார். இவன் சேடிஸ்ட்டு, இவனால் ஆபத்து இன்னும் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு ஃப்ரேம் போதும். 2 ஃப்ரேம் ஒன்று அந்த விழுந்தது, அடித்து விழுவான் சக்கரத்தில். அடுத்து லைட் ஆஃப் பண்ணும்போது அவன் சிரிக்கிறது. அதுக்கடுத்து 3வது என்னென்னா, அந்த காதில் சொல்லும்போது ஒருத்தன் சொல்கிறான், இங்கே பாடி போகுது, பார்த்துட்டு ஒருத்தன் திரும்புகிறான், திரும்பி வெற்றி நமதேன்ட்டு போகிறான். இந்த 3 போதும் சார். ஒருத்தன் இவனால் ஆபத்து. இந்த ஐபிஎஸ் அதெல்லாம் பார்க்க சொல்லுவோம். பார்த்தாங்களா இல்லைன்னு தெரில. போலீஸ் என்ன சார் பண்ணும்? போலீஸ் என்ன பண்ணும்? அவன் எத்தனை போலீஸை இவங்க அடிச்சிருக்காங்கன்னு அவங்க இது வரைக்கும் வெளியே சொல்லலை சார். எல்லாருமே கண்ணியம் காத்திருக்காங்க. அவங்க கை வச்சுருந்தா இன்னும் 100-200 ஆயிரும். பொறுத்துட்டு இருந்திருக்காங்க சார். போலீஸால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ஜெயலலிதா பீரியடில், அதெல்லாம் வேறு. ஆனால் அவங்க கண்ணியம் காத்திருக்காங்க. ஏன்னா சிஎம் அவ்வளோ கண்ணியம் காத்திருக்காரு. போன தலைவர் எல்லாருமே அங்கே போய் பொத்தி பேசிட்டு, இந்த இபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே போய் பொத்தி பேசிட்டு இப்போ போய் போலீஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அரசியலுக்காக நரகளை சாப்பிடக்கூடாது. நீங்கள் நரகளை சாப்பிட்றீங்க, இன்னொரு கொடூரனை நீங்கள் காப்பாற்றுறீங்க, கொடூரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அது ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எவன் வேணாலும் இருக்கட்டும், அவன் நாசக்காரன். நீ வேறு என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த விஷயத்தில் 41 குடும்பம் நடத்துரு. அவனுக்கு நீ என்ன சொல்கிற? பழியை போலீஸ் மேலே தூக்கி போட்டு, இல்லை செந்தில் பாலாஜி மேலே போட்டு, இல்லை டிஎம்கே மேலே போட்டு, இல்லை ஆமாம், அவன் என்னென்ன அவன் நடிக்கிறான் சார். அவன் நடித்தது, இவன் நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஜந்து.